ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட்ஸோட நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது மாதுளைப்பழம் தான். எல்லாத்துக்குமே தெரியும் மாதுளைப்பழம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு உடலுக்கு ரொம்ப நன்மைகள் நமக்கு கிடைக்கும், மருத்துவ குணங்கள் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில தெரியாத விஷயங்கள் இருக்கும். அதை வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாதுளைப்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல ஹார்மோன் குறைபாடுகள் ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எல்லாமே சுத்தமாகவே போக்கிட்டு நம்மளுடைய யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் நிறைய இருக்கும். அதாவது கெட்ட கொழுப்புகள் ஜாஸ்தி இருக்கும்போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற அந்த ஃபுட்டுனால தான் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்தையுமே சுத்தமாகவே நல்லாவே நீக்கிடும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நன்மைகள் உள்ளது இந்த மாதுளைப்பழம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஜீரண கோளாறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டது எதுவுமே நமக்கு சேராமல் போயிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதுளை ஜூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதுளைப்பூ ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு பார்த்துக்கோங்களேன். அவங்க இந்த மாதுளை ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். அந்தளவுக்கு சூப்பரான ரொம்ப நன்மைகள் உடையது இந்த மாதுளை ஜூஸ் அல்லது மாதுளை பழத்தை நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாங்க. சரி, இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டா நமக்கு என்ன தான் தினம் நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம தினம் சாப்பிடும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் நல்ல மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த மாதுளை ஜூஸ் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஹார்மோன் குறைபாடுகளை எல்லாம் நீக்கிட்டு கர்ப்பப்பை அதாவது யூட்ரஸை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கும். அதே சமயத்தில் நமக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதுளை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மெனோபாஸ் பீரியட்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இப்போ ஒரு 13 இயர்ஸில் பீரியட்ஸ் அப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனோபாஸ் டயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு வரும். அதே சமயத்தில் உடம்பெல்லாம் தேவையில்லாமல் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக வரும். அந்த சமயத்தில் அதாவது அந்த மெனோபாஸ் பீரியட் சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனோட உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி இருக்கிறனால நமக்கு மூட்டு வலி அதாவது மூட்டு வலி வரும். அப்புறம் பார்த்தா போன் எலும்பு ரொம்ப தேய்மானமாக இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் பெண்கள் லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதுளை ஜூஸை கண்டிப்பாக தினம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப உற்பத்தியை அதிகரித்து இந்த மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் பாதுகாக்கும். எலும்பு வளர்ச்சி அதாவது எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கொடுக்கும். பலவீனமாக இருக்கிற அந்த எலும்பு நமக்கு ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இந்த மாதுளை ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய பற்களில் ஈறுகள் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீத் ப்ராப்ளம் வரும். அந்த டீத் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பற்களோட ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதுளையை நீங்கள் தினம் எடுத்துகிட்டு வரது உங்களுடைய பற்கள் ப்ராப்ளமே வராமல் பாதுகாக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமே வராது. அதாவது இரத்த சோகைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் தினம் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரும்போது அதே சமயத்தில் உங்களுடைய ஹார்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளம் வராத சீராக நம்மளுடைய ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதுளை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாதுளையில் இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வராமல் பாதுகாக்கும். மன அமைதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிளட் அந்த பிளட் அதாவது இரத்த ஓட்டத்தை கரெக்டாக நமக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதுளை ஜூஸ்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடி வந்து கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தினம் இதை எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா ரொம்பவும், அதாவது நரைமுடி இல்லாமல் நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர்க்கால்கள், முடியோட வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதுளை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்தே நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதுளை வந்து நமக்கு உதவியாக இருக்குங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிறந்த குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா நல்ல மூளை வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இந்த மாதுளை செஞ்ச சிரப் தான் அங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தினமும் வந்து இந்த மாதுளை ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரும்போது நல்லா அவங்களுக்கும் மூளை வளர்ச்சி நல்லாவே, அதாவது அந்த குழந்தைக்கும் மூளை வளர்ச்சி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடையும். இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிடுக்குங்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கூட என் குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து தினம் மாதுளை ஜூஸை வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வரும்போது ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாமே நீங்கி கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அப்போ வந்து குழந்தைகள் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிறக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது. வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தொடர்ந்து 2 வாரம் மட்டும் நீங்கள் மாதுளைப்பழ ஜூஸ் குடிச்சிட்டு அந்த ப்ளட் ப்ரெஷர் எங்கே போச்சுனே தெரியாது. அந்தளவுக்கு நமக்கு மருத்துவ குணம் அதிகமுள்ள இந்த மாதுளை ஜூஸில் வந்து இருக்குங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மாதுளை பழத்தில் வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத, அதாவது நம்மளுடைய பற்களில் ஈர்களில் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கிற சக்தி வந்து இந்த மாதுளை பழத்துக்கு இருக்குன்னு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பல் ஸ்ட்ராங்காக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதுளை பழத்தை தினமும் எடுத்துக்கோங்க. 100 கிராம் மாதுளை பழத்தில் பார்த்திங்கன்னா அதோட கலோரி பார்த்திங்கன்னா 83 பாயிண்ட் இருக்குது. அதே சமயத்தில் விட்டமின் சி பார்த்திங்கன்னா 17 பாயிண்ட்டும், விட்டமின் கே வந்து 14% இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 14% இருக்குது. புரத சத்து 14% இருக்குது. பொட்டாசியம் 6% இருக்குது. அயன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா 4% இருக்குது. மேக்னீஷியம் பார்த்திங்கன்னா 3% இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து ஒரே ஒரு % தான் இருக்குது. நார்ச்சத்து 16% இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த மாதுளம்பழத்தோட அந்த முத்துக்களை வந்து நீங்கள் தினம் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஹைப்ரேட்டாக வந்து வாங்காமல் வந்து நம்ம நாட்டு மாதுளைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த உடலில் இருக்கிற தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓடியே போயிடும். நிச்சயமாக தினம் ஒரு மாதுளைப்பழம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு நிச்சயமாக உங்களுடைய உடலை வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக வந்து இந்த மாதுளைப்பழம் எடுத்துக்கும் போது இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொன்னது ரொம்பவே கம்மி தான். இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருந்து இந்த மாதுளைப்பழத்தை நீங்கள் விடாமல் சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் உங்களுடைய உடலை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.